வணக்கம் நேர்களே. பெற்றோர்களா நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதுல மெயினா ஒரு குழந்தைய நீங்க டிராவலுக்கு கூட்டிட்டு போகும்போதோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கூட்டிட்டு போகும்போது அவங்களை எப்படி ஆக்கியபை பண்ணி வைக்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியறது இல்ல. நிறைய டைம்ஸ் ஒரு டாக்டரோட ஆஃபீஸ்லயே நீங்க ஒரு 2 hours வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இல்ல ஏதோ ஒரு அஃபிஷியலான ப்ராசஸ், ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போறீங்க, எங்கேயா போறீங்க, நீங்க கொஞ்சம் டைம் அங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னா குழந்தைக்கு என்ன பண்றதுன்றது தெரியாம இருக்கும். இங்கதான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது கூட குழந்தைங்களுக்குன்னு சொல்லி சில டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகிறது, பேரண்ட்ஸும் அந்த குழந்தையோட ஏதாவது குரூப் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது ஹேபிட்டா இருந்துச்சு. இப்ப அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே குழந்தைங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனை கொடுத்துடுறோம். குழந்தை ட்ரெயின்ல ஏறினது, பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் போய் இறங்குற வரைக்கும் அந்த ஸ்மார்ட் போன்லயே ஒரு அடிக்ஷன் அவங்களுக்கு செட் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் தான் நீங்க பிரேக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல பிஃபோர் யூ டேக் யுவர் சைல்ட், எங்கேயா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்க, ஒரு கல்யாணத்துக்கே கூட்டிட்டு போறீங்க, இல்ல ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்க, வெயிட் பண்ண வேண்டி இருக்கும், இல்ல ஒரு இடத்துல கியூல ரொம்ப நேரம் நிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா முதல்ல இருந்தே நீங்க அதை பிளான் பண்ணிக்கிங்க. சடனா கடைசி நிமிஷத்துல அங்க போயிட்டு சைல்டு பெஸ்ட் பிஹேவியர்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு செட் ஆகாது. செகண்ட் சைல்டுக்குன்னு ஒரு சில மிக்ஸ்டு ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு போங்க. ஒரு புக் இருக்கணும், சைல்டு ரொம்ப ஈஸியா என்ஜாய் பண்ணி படிக்கிற புக்கோ ஸ்டோரி புக் அந்த மாதிரி இருக்கலாம். இன்னொன்னு ஒரு பசில் இல்ல அவங்க சைல்டு விளையாடக்கூடிய கேம், அந்த ஒரு விஷயம் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கேட்ஜெட் சம்பந்தப்பட்டது எல்லாமே ஸ்கிரீன் டைம் சம்பந்தப்பட்டதா இல்லாம மிக்ஸ்டா இருக்கட்டும். ஒரு 4-5 விஷயம் கண்டிப்பா சைல்டோட இருக்கணும். போகிறதுக்கு முன்னால குழந்தைகிட்ட முதலியே சொல்லிடுங்க, கண்ணு நம்ம ட்ரெயின்ல போறோம், அது 4 மணிக்கோ இல்ல 8 மணிக்கோ, எத்தனை மணிக்கு கண்டிப்பா வரும், கொஞ்சம் லேட்டா வந்தாலும் வரும், நம்ம இதுல இங்க போறோம், அதுல இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஜர்னியை பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சைல்டோட டிஸ்கஸ் பண்ணுங்க. முடிஞ்சா ஆன்லைன்ல உங்களுக்கு பிக்சர்ஸ் கிடைச்சதுன்னா, கண்ணு இந்த மாதிரி வயல் இருக்கும் சைட்ல, நம்ம அதை தேடி பார்க்கலாம், அப்புறம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் அதுல ரிசர்ச் பண்ணி பிக்கப் பண்ணிக்கலாம். இதை தேவை இருந்தா ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கூட எடுத்துட்டு, சரி நம்ம இங்க சென்னையில ஏறிட்டோம், நம்ம மதுரை வரைக்கும் போறோம், போற வழியில இந்த ஊர்லாம் வரும், இந்த ஊர்லாம் வரும்போது நம்ம டிக் பண்ணலாம். ஒரு மேப் இருந்தா, கொஞ்சம் ஓல்டர் சைல்டு மேப் பார்க்கக்கூடிய லெவல்ல இருந்தா நீங்க மேப் கூட இது பண்ணி, இல்ல உங்களோட முடிஞ்ச வரைக்கும் கேட்ஜெட் வேண்டாம், பட் அந்த சைல்ட பாரு இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இது எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கோம், டோட்டலா எத்தனை கிலோமீட்டர் ஆயிருக்கு, இந்த மாதிரி நீங்க அந்த சைல்டோட எவ்ரி மினிட் அந்த சைல்டோட நீங்க நல்லா என்கேஜ் ஆகலாம். சைல்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம், கொஞ்ச நேரம் சாப்பிடலாம், கொஞ்ச நேரம் விளையாடலாம், பட் மெயினா தன்னை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல எப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க அப்படின்றது என்ஜாய் பண்ணட்டும். அதே போல ஒரு ட்ரெயின்ல போகும்போது நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் யார்கிட்டயும் கொடுக்க கூடாது அப்படிங்கறதையும் மாடல் பண்ணுங்க. பிளஸ் சைல்டு கிட்டயும் சொல்லணும், கண்ணு அங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பிஸ்கெட்டோ ஏதோ ஒண்ணு கொடுத்தா கூட நம்ம வாங்கிக்க கூடாது, ஏன்னா இதெல்லாம் நம்மளோட சேஃப்டிக்கு தேவையானது. ஸோ இதெல்லாம் நிஜமாவே லைஃப் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதே நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்க, ரெகுலர் செக்அப் இல்ல வேக்சினேஷன்னா முதல்லயே சைல்டுக்கு உண்மையை சொல்லி கூட்டிட்டு போங்க. முதல்லயே நீங்க பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு தடவை அங்க கூட்டிட்டு போய் பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது தடவை உங்களை நம்பவே மாட்டாங்க. நிறைய டைம் என்கிட்ட சில்ட்ரன் கவுன்சிலிங் கூட்டிட்டு வரும்போது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒரு ஆண்டியை பார்க்க போறோம், எனக்கு அவங்கள ஸ்கூல்ல இருந்து தெரியும் அப்படின்னு வந்த உடனே அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் சைல்டை பத்தி சொன்ன உடனே, மா நீ என்ன பொய் சொல்லி தானே கூட்டிட்டு வந்த, இனிமேல் நான் வரமாட்டேன், நான் உன்னோட கோஆபரேட் பண்ண மாட்டேன்னு கோவம் வந்துடும். முதல்ல இருந்தே குழந்தைங்களுக்கு கிட்ட பொய் சொல்றதை அவாய்ட் பண்ணிட்டு உண்மையை எவ்வளவு தூரத்துக்கு அவங்களால புரிஞ்சுக்க முடியுமோ அது சொல்லி கூட்டிட்டு போங்க. அதே மாதிரி அங்கிருந்து வரத்துக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கே போறீங்க, 1 மணி நேரத்துல உங்களால வந்துட முடியும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சைல்டு கிட்ட சொல்லிடுங்க, கண்ணு நம்ம போறோம், அங்க 1 மணி நேரம் இருப்போம், நான் வாட்ச் இந்த டைம்ல நான் கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அதை அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்ல உங்களோட அவங்க என்ஜாய் பண்ணி பழகுனாங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்மார்ட் போனோ கேட்ஜெட்டையோ மட்டும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. பொது உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்து மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். போகும்போது கூட தாத்தா இது என்னது, அம்மா இது என்னது, இங்கேயே இருக்காங்க, இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கியூரியாசிட்டி, அவங்களோட எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே அதிகமாகும். இதெல்லாம் லாங் டேர்ம்ல அவங்களோட சிந்தனைகளை வளர்த்துறதுக்கும் அவங்களோட கான்சென்ட்ரேஷனை வளர்த்துறதுக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்களோட திறமைகள், அவங்களோட ஸ்கில்ஸ், இது ரெண்டுத்துமே டெவலப் பண்றதுக்கு நல்ல ஒரு ஹேபிட்டா செட் ஆகும். அதே போல புது இடங்களுக்கு உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா முதல்ல இருந்தே அங்க என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றதும் சொல்லிடுங்க. குறிப்பா நீங்க ஷாப்பிங் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது கூட முதல்ல இருந்தே சைல்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய டைம்ஸ் பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் என்னன்னா, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ இல்ல மாலுக்கோ போயிடுறோம், அங்க போனதுக்கு அப்புறம் குழந்தை பிடிவாதம்
எனக்கு கண்டிப்பா இது வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ முதல்ல இருந்தே சைல்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மால்க்கோ ஷாப்பிங் ஆர்கேடுக்கோ போறீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ணு இந்த டைம் போவோம், இந்த டைம் வருவோம், இந்த திங்ஸ் பண்ணலாம், இவ்வளவுதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் உங்க சைல்டுக்கு வந்து கிளியரா முதல்லயே சொல்லிடுங்க. இது சொல்லிட்டு போகும்போது உங்க சைல்டு ஃபர்ஸ்ட் டைம் கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நல்லா அலோவ் பண்ணுங்க. அந்த கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னா செகண்ட் டைம் நீங்க வந்து போகும்போது சைல்டை வந்து வீட்டில் யார்ட்டையா விட்டுட்டு போங்க. ஏன்னா அவங்களுக்கு தே ஷுட் நோ இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணா அதுக்கு உண்டான விளைவுகள் இருக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரியணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கே நீங்க போறீங்க, ஸோ மார்க்கெட்டிங் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா பில்லிங் கவுண்டர்ல தான் கண்டிப்பா குழந்தைக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு சாக்லேட்டோ இல்ல ஒரு சைல்டு வந்து கண்டிப்பா பிடிவாதம் பிடிச்சு கேட்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்க வச்சிருப்பாங்க. நம்மளுமே என்ன பண்ணிருப்போம்னா அங்க பில்லிங் கவுண்டர் வந்திருப்போம், 3 பேர் நம்மளுக்கு பின்னால இருக்காங்க, குழந்தை திடீர்னு பிடிவாதம் பிடிக்குதுன்னா அங்கிருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுத்துறோம். இதை ஒரு தடவை செஞ்சுட்டோம் அப்படின்னா குழந்தை வந்து நெக்ஸ்ட் டைமும் இதையே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஆஸ் அ பேரண்ட் நீங்க வந்து இந்த விளைவுகளும் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண வைங்க. ஸோ இந்த ஒரு தடவை வந்து பில்லிங் கவுண்டர்ல வந்துட்டு ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு தடவை வீட்டில் விட்டுட்டு போங்க, ஒரு பேரண்ட் மட்டும் ஷாப்பிங் போயிட்டு வந்துருங்க. ஸோ சைல்ட் மஸ்ட் நோ நான் வந்து மிஸ்டேக் பண்ணனா இந்த விளைவுகள் இருக்கும் அப்படின்னு. இது போக உங்களால விட்டுட்டு போக முடியல அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி கொடுத்து கண்ணு நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், நீ ஒரு லிஸ்ட் வச்சிருக்க, 2 பேரும் வந்து யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க அதை வந்து ஒரு விளையாட்டா மாத்தி விட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டோம் அப்படின்ற லெவல்ல கூட அவங்கள வந்து என்கேஜ் பண்ணலாம். ஸோ மெயினா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சைல்டை வளர்த்தும் போது ஈஸியான சொல்யூஷன்ஸ் கிடையாது. ஒரு சைல்டுக்கு ஒர்க் ஆகுறது இன்னொரு சைல்டுக்கு ஒர்க் ஆகாது. ஆனா அதே சமயத்துல ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம கண்டிப்பா ப்ரோஆக்டிவா இருக்கணும். முதல்லயே முடிவுகள் எடுத்து முதல்லயே ஆக்ஷன்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணிக்கணும். நம்ம சரியானபடி பிளான் பண்ணிக்கல அப்படின்னா குழந்தை விஷயத்துல நிறைய பிடிவாதம் வந்துடும். அந்த பிடிவாதம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல ஸ்டார்ட் ஆகும். ஒரு டீனேஜ் முடியும் போது ரொம்ப பெரிய விஷயங்கள்ல இருக்கும், உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். எப்பவுமே ஒரு வெளியிருந்து ஒரு நபர் வந்துதான் அதை வந்து சரிப்படுத்துற அளவுக்கு அந்த உறவு வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். ஸோ அதனால பிகினிங்ல இருந்தே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களோட சைல்டு என்ஜாய் பண்றதுக்கு டைமும் செட் பண்ணுங்க. அதே போல அவங்கள வந்து ஆக்கியூபை பண்றதுக்கும் ஆக்டிவிட்டிஸ் வச்சிருங்க. இது இருந்ததுனாலே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு மட்டும் இல்ல, குழந்தைக்கு உண்டான ஸ்கில்ஸும் சரி ரொம்ப அழகா டெவலப் ஆகும்.